ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அல்ஹம்துலில்லாஹ். 26வது நோன்புடைய சஹர் அப்புறம் இஃப்தார் மினி விலாக் பார்க்கலாமா? சஹருக்கு எழுப்பி விடுறது ஒரு பெரிய போராட்டம் பிள்ளைங்களுக்கு. ஆனால் எழுப்பி விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ தான் இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி. போன வருஷம் ஃபுல் நோன்பையும் என் பொண்ணு வச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருஷம் நோன்பையும் ஃபுல்லாக வச்சிடணும் அப்படின்னு என் பிள்ளையோட நியத்து. அதுக்கப்புறம் நாம் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ போராடினாலும் இழுத்து கூட்டிகிட்டு சஹர் சாப்பிட வச்சிடுறது. அந்த மாதிரி இன்றைக்கி பள்ளியில் நெய்ச்சோறு, அது கூட மட்டன் சுக்கா, மட்டன் குழம்புலாம் கொடுத்துருந்தாங்க. நல்லபடியாக சஹரும் செஞ்சாச்சு. ஃபஜர் தொழுதுட்டு தூங்கவே இல்லை. இன்றைக்கி 2 கேக் டெலிவரி வந்துச்சு. அதுக்காக இது காலையில் தான் கம்ப்ளீட் பண்ணேன். இன்றைக்கி மார்னிங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒன்று 1 கேஜியில் பிளாக் ஃபாரஸ்ட்டு 2 டயர் கேக்கு. அது கூடவே ப்ரௌனி ஸ்லாபுமே ஆர்டர் இருந்துச்சு. இதுவுமே 1.5 கேஜி ப்ரௌனி ஸ்லாபு. இதையுமே பர்ஃபெக்டாக செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி இஃப்தாருக்காக பிள்ளைங்க ஷவர்மா கேட்டதுனால ஷவர்மாவுமே செஞ்சுட்டேன். இன்றைக்கி ஷவர்மா செய்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் பெருசாக வேறு எதுவுமே செஞ்சுக்கல நோன்பு திறக்கிறதுக்காக. பள்ளியில் பாயாசம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது கூடவே பள்ளிவாசல் நோன்பு கஞ்சி, டேட்ஸு, நோன்பு கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு சொரக்காய் கூட்டு கொடுத்துருந்தாங்க. ஷவர்மா, கிருணிப்பழ ஜூஸ் எல்லாம் வச்சு நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.